මේ බලන්නකෝ මාස දෙකේ බෝනස් මුහුණක් ලබා ගත්තා. අද තාබා මාව එක්කොන ගිහින් දුන්නා. மனசுக்கு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் நிறைவேறிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இது வந்து நேற்று இரவு எனக்கு கிடைச்ச தகவல். உடனடியாக நேற்று இரவே நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணினேன். என்ன காரணம்னா, நேற்று இரவு எனக்கு போட முடியல, வேறொரு வீடியோ போட்டதால். அதால் தான் இன்றைக்கி இந்த மதிய நேரத்துக்கு இந்த வீடியோவை ரெடி பண்ணேன். அன்பார்ந்த உறவுகளை, குவைத்தில் குறிப்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம், அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் அதனுடைய போராட்டம் முடியலை, இருக்குது, தொடருது. ஏதோ நான் பட்ட கஷ்டத்துக்கும், நான் இன்றைக்கு என்னுடைய தாய்நாட்டுக்கு போக முடியாமல் படுற துன்பத்துக்கும் எத்தனையோ என்னுடைய சொந்தங்கள், சகோதர சகோதரிகள், இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம். இந்தியா வந்து கொஞ்சம் சிறிதளவு தான், ஏன்னா அவங்க நம்மளுடைய பார்வையாளர்களும் கம்மி, கொஞ்சம் பேர் தான் பார்க்குறது. அதே மாதிரி இந்தியர்களுக்காக போராடுறதுக்கு ஒரு திறமை இல்லை. அதுதான் உண்மையான நிதர்சனம். இந்த போனஸ்ன்ற விடயத்தையோ இல்லை வேறு ஏதாவது பெற்றுக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. வெட்டி வீச்சு பேசுகிறதுக்குன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, அது மறக்க முடியாத உண்மை. மக்களுக்காக இறங்கி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட குரல் கொடுத்து, இப்படி எங்கள் ஆளுங்களுக்கும் இது வேணும், இது எடுக்கணும், இது எங்களுக்கும் உள்ள நியாயம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு போராடுறதுக்கு யாரும் இல்லை. அதுதான் ஒரு கவலைக்குரிய விடயம். சரி, எது எப்படியோ இலங்கை தொழிலாளர்களுக்கு, வீட்டு தொழிலாளர்களுக்கு குறிப்பாக போனஸை பெற்றுக் கொடுக்குறதுல என்னுடைய தொடர் முயற்சியின் ஒரு பகுதியாக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனசில் உறுத்தல் ஒன்று இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எடுத்து நம்ம வீடியோலாம் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நாட்களில் எங்களுடைய மனோ சகோதரர், அதுக்கு முன்னாடி இன்னொரு சகோதரி, அப்போ ஒரு முஸ்லீம் சகோதரி ஒருத்தர் வந்து வீடியோன்னு போட்டாங்க. சரி, ஓகே, போனஸ் எடுத்துட்டாங்க. அடுத்ததாக மனோகரன் அப்படின்ற சகோதரரும் வீடியோன்னு போட்டார். ரெண்டும் தமிழ் வீடியோவே ஓடி இருக்குது. சிங்களத்தில் யார் சரி, ஒரு பிள்ளைக்கு, ஒரு ஹவுஸ்மேட்டுக்கு சரி, ஒரு டிரைவருக்கு சரி எடுத்தால் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இன்னொரு சிங்களத்தாலையும் ஒரு வீடியோ போடும்போது தான் இப்போ சிங்கள மக்களுக்கும் ஒரு மோட்டிவேட் வரும். ஏன்னா தமிழ் வீடியோ பார்க்குறது 500,000 பேர் தான், சரியா? தமிழ் வீடியோ நான் போடுறது என்னுடைய தாய்மொழி தமிழ்ன்றதுக்காக, அதை நான் தவிர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போடுறேன். இல்லாட்டி தமிழ் வீடியோ பார்வையாளர்கள் மனசு விட்டு போச்சு, கள்ளிவள்ளின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்வையாளர்கள் இல்லை. ஏன்னா இது நான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வச்சு பொழப்பு நடத்துகிற மாதிரி இருக்குது. கள்ளிவள்ளின்னு நான் விட்டுருவேன், ஆனால் என்னுடைய மொழியே, அதால் நான் அதை விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்கிறேன். ஏதோ ஒரு சிலர் அன்பார்ந்த உள்ளங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை பார்க்குறதால சிங்கள வீடியோ பார்த்திங்கன்னா 1000-லேருந்து 10,000 வரைக்கும் வியூவர்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கான முயற்சிகளை இன்னும் அதிகமாக செயல்படுத்தணும் அப்படின்றதுல நான் ஊர்ஜிதமாக இருக்கிறேன். பொதுவாக எல்லாருக்குமே அதில் வந்து அவங்களுக்குரிய அந்த எனக்கு ஒரு அது இதாகவே இருந்துச்சு, உறுத்தலாகவே இருந்துச்சு. சிங்களத்தில் யார் சரி ஒருத்தர் பேசி வீடியோ ஒன்றும் போட்டால் நான் போனஸ் எடுத்துட்டேன் அப்படின்றது, அதை கொஞ்சம் அவங்களுக்கு போடும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குமே அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் நினச்ச மாதிரியே வீடியோ ஒன்று ஒரு சகோதரி வந்து போட்டிருந்தாங்க. சந்தோஷம். அப்போ அதுக்கு பிறகு உடனடியாக அந்த வீடியோவை நிச்சயமாக நான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த போனஸ் எடுக்காத சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா, அப்படின்ற மாதிரி ஒரு மன திருப்தி தான். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே போனஸ் கிடைக்கணும், எல்லாருமே போனஸ் எடுக்கணும். இந்த நாட்டில் இருந்து போகிற ஒவ்வொரு தொழிலாளரும் தன்னுடைய உரிமையான தன்னுடைய போனஸை, தன்னுடைய மாதாந்திர சம்பளத்தை எடுத்துட்டு தான் போகணும். அதுதான் என்னுடைய முழு முயற்சியும், அதுக்காகத்தான் நான் பாடுபடுறதும். ஏன்னா இந்த சகோதரி கூட பார்த்திங்கன்னா, இப்போ சிங்கள சகோதரி ஒன்று, நான் அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து அட்டாச் பண்ணுறேன். அந்த சகோதரிக்கும் வந்து போனஸ் கொடுக்கல, சம்பளமும் கொடுக்கல, இல்லைன்னு ஒரே பிடியில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா உடனே ஆயிஷா மிஸ்ஸுக்கு பேசி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சகோதரியோடைய கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு உதவி கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் கடைசி அவங்க எனக்கு அந்த போனஸ் எடுத்ததை அனுப்பின வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மெசேஜ் போட்டு கோல் அடித்து மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக ஒரு மாதிரியாக எடுத்துட்டாங்க.
ඇත්තටම අයියේ ඇත්තටම අපි දැනුවත් වෙලා හිටියේ නෑනේ. ඇත්තටම අපි මේ ගෙවල් වලට ඉර වෙලා මේවා වෙලා හිටියට ඔය වගේ දේවල් සත්‍යමත්ව අයියලා කියන නිසානේ අපි இந்த மாதிரி விடயங்களை நாங்கள்லாம் தெரிஞ்சு கொண்டு இருக்கலே சகோதரா. உண்மையிலேயே நாங்கள் தெரிஞ்சு கொண்டே இருக்கலை. நீங்கள்லாம் வீடியோ போட்டு நீங்கள் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு இந்த இப்படியெல்லாம் போனஸ் இருக்குது, இப்படி எடுக்கலாம், அடுத்தது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட தெளினி அப்படின்ற ஒரு சகோதரி அடிக்கடி அவங்களோட பிரச்சனைகள் ஏதாவது இல்லை ஏதாவது கேள்வி கேட்டால் அது சம்மந்தமாக பேசுவாங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில் அது இன்னும் எனக்கு மோட்டிவேட்டாக இருந்துச்சு. அவங்களுடைய கஃபில் சொன்னாராம், நீங்களாம் இப்போ நிறைய அப்டேட் என்ன, எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா வீட்டில் இருக்கிறவங்களும் சரி நீங்களும் சரி இந்த சிலானிங்கெல்லாம் இப்போ நிறைய அப்டேட். உனக்கு தெரியுமா, முன்னாடி நான் கணக்கான வயசு எங்கள் வீட்டு சிலானி ஹத்தாம தான் எங்கள் வீட்டில் தொடர்ந்து நாங்கள் எடுத்தது. முன்னாடி இருந்தவங்கள்லாம் எதுவுமே தெரியாது, எல்லாமே நெட்டு தான் வந்து கேட்பாங்க, அது இது செய்வாங்க, ஃபோனில் எதுவும் தெரியாதனாலும் வந்து கேட்பாங்க, இல்லை சில விஷயங்களும் வந்து கேட்பாங்க. இப்போது எங்களுக்கு நீங்கள் செய்தி சொல்கிறீங்க, நாளைக்கு காற்று வருது, நாளைக்கு மழை வருது, நாளைக்கு தூசி காற்று வருது, நாளைக்கு அப்படி வருது இப்படி வருது, இந்த அங்கே இது அந்த பிரச்சனை, அந்த ரோடு மூடி இருக்கான், இந்த ரோடு மூடி இருக்கான் அப்படின்லாம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு யோசனை, என்னடா நம்மளுக்கே தெரியாத குவைத்து குடிமகனாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த சகோதரி என்னுடைய நியூஸ் எல்லாம் போட்டு காட்டி அவங்க சொன்னாங்க, இப்படி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி அப்டேட் தான் இருந்த சகோதரர் அப்படின்னு சொல்ல, மாஷா அல்லா தமாம் நல்ல அப்படியெல்லாம் கிடைக்குதுன்னு. அதுதானே பார்த்து என்னடா இப்போ உங்களுக்கெல்லாம் புதுசாக அறிவு வந்திருக்குது அப்படின்ற மாதிரி அவர் நக்கல் மாதிரி சொன்னாராம். அப்போது நிறைய பேர் நம்மளுடைய செய்தியை பார்க்குறதால அப்டேட் ஆகுறாங்க. என்ன ஒரு சிலருக்கு வந்து சுடுவது மடிய பொடின்னு 5 செகண்டில் 4 செகண்டில் 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் இனி வேறு டிக்டாக்ல நான் விடிய உட்காந்து நல்லா தள்ளி அவன் அவுத்து போட்டுட்டு இப்படி ஆட்டி காட்டினா அதை பார்க்குறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல செய்திகளை நம்ம தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னால் அது அவங்களுக்கு டைம் வேஸ்ட், ரொம்ப வேஸ்ட், டைம் லேட் ஆகுது, சீக்கிரமாக பேசி முடி, சுருக்கமாக பேசி முடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் டென்ஷன் எடுத்துக்கிறதே இல்லை. இப்போ தமிழ் வீடியோவில் வரக்கூடிய எதிர்ப்பான கருத்துக்களை நான் கணக்கு எடுக்கிறதே இல்லை. ஏன்னா தமிழ் வீடியோ பார்க்குறதே கொஞ்சம் பேர், சரி பார்க்குறவங்களுக்காக நம்ம வீடியோ போடுவோம், அவ்வளவுதான். ஏன்னா இது ஒரு மன விரக்தியில் சொல்கிறது தான். ஏன்னா எனக்கு நாட்டுக்கு போக முடியாமல் வழக்கில் சிக்கி எத்தனையோ பிரச்சனைகளில் சிக்கி குவைத்துகளை எதிர்த்து எத்தனையோ விடயங்களில், ஏன் இன்றைக்கு இலங்கை தூதரகத்தில் சரியா, இன்றைக்கி இலங்கை தூதரகத்தில் முன்னாடி இருந்த தூதுவர்லேருந்து எத்தனையோ அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க, புதிய அதிகாரிகள் வந்தாங்க. மொபைல் ஃபோன் ஆஃப்டர் ஆல், எத்தனை பேர் இருந்தீங்க, எத்தனை வருஷமாக இருந்தீங்க, ஒரு மொபைல் ஃபோனை தூதரகத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு எவனாலையாவது அதை பேசி எதிர்க்க முடிஞ்சுதா? ஜஸ்ட் சிம்பிள், ஒரே ஒரு மீட்டிங், அடுத்த ஆர்டர் என்ன, மொபைல் ஃபோன் வேண்டியவங்க உள்ளே கொண்டு போகலாம், செக்யூரிட்டி கேட்டில் எவனும் வைக்க தேவையில்லை. எவன்டா பிடிங்க நீங்கள்? இத்தனை வருஷம் 30-40 வருஷமாக கிழிச்சாங்க குவைத்திலேருந்து பல பேரும், என்னத்தை பிடிங்க நீங்கள்? எங்களால் முடிஞ்சதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம், இன்னமும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். எதுக்கிறவன் எதுக்கட்டும், வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நான் இந்த வீடியோவில் தான் இவ்வளோ பேசுகிறேன்னா அவ்வளோதான். இந்த சகோதரியுடைய வீடியோவை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா சிங்கள வீடியோவில் நான் அந்த சகோதரியுடைய வாய்ஸை ஃபுல்லாக ப்ளே பண்ண போகிறேன், நான் பேச போகிறதில்ல. ஏன்னா அந்த மக்களுக்கு நான் அதிகமாக பேசணுன்ற அவசியமே இல்லை. அதிகமாக பேசினாலும் அவங்க ஃபுல் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சகோதரா, ஹெட்ஸ் ஆஃப் அப்படின்ட்டு போவாங்க. என்ன செய்கிறது, நம்ம இனம் தானே நம்மளை தாழ்த்துறது. அதனால தானே இன்றைக்கும் இந்தியாவாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் எத்தனையோ தமிழன் இன்றைக்கி வேறு நாடுகளில் போய் எத்தனையோ நாட்டுகளை உருவாக்கிட்டு இருக்கிறான். கூகுள் சுந்தர் பிச்சையிலேருந்து எத்தனையோ பேர் இன்றைக்கி வேறு நாடுகளில் போய் அந்த நாட்டுக்காரனை இன்னும் உயர்த்திக்கிட்டு இருக்கிறான். காரணம் என்ன, நம்ம நாட்டில் நம்மளுக்கு மதிப்பு இல்லை, நம்ம இனத்தில் நம்மளுக்கு மதிப்பே இல்லை. அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. முயற்சி பண்ணுங்கள், எல்லாருக்கும் போனஸ் கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். போகிறதுக்கு சரியாக ஒரு மாதம் இருக்கும்போது லைட்டாக கேட்டு பாருங்கள், இல்லைன்னு சொன்னால் எம்பசிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது இலங்கையர்களுக்கு பாசிபிலிட்டி, எம்பசியோட பேசலாம். ஆனால் இந்திய தூதரகம் வந்து தெரியலை அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க எந்த மாதிரி ஹவுஸ்மேட்டோட டிரைவரோட ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்த மாதிரி அவங்க எடுத்து கொடுக்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியலை. ஆனால் நிறைய இந்தியர்கள் என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் சிலரும் எடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டுக்கிறேன். இன்னமும் என்னால் முடிஞ்ச முயற்சி நான் நிச்சயமாக யாரையுமே கழிச்சோ இல்லை அவங்களுக்கு கிடைக்கணும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்றோ இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கணும். பாகிஸ்தான், பங்களாதேஷிலேருந்து, எத்தியோப்பியாவிலேருந்து நேபாள் வரைக்கும் கிடைக்கணும், எல்லா தொழிலும் கிடைக்கணும்னு தான் முயற்சி. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் உண்டு,
இந்த குவைத்துடைய செய்திகளில் வெளிவரணும். அது வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நன்றி அந்த மெசேஜ் போட்ட சகோதரி. மற்றும் இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு போனஸ் எடுத்துகிட்டு சத்தம் இல்லாமல் ஓகே எடுத்துட்டோம்ப்பா சக்ஸஸ் அப்படின்னு போகாமல் நம்ம அதை காட்டி கொடுத்த வழிமுறையில் எடுத்தோம் அப்படின்ற அந்த ஒரு நன்றி கடனுக்காக நம்மளுக்கு அந்த ரிப்ளையாக ஒரு வீடியோ சரி போட்டாங்களே, அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். பெஸ்ட் ஆஃப் லக் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் துவா செய்கிறேன். මාස දෙකේ බෝනස් මුදලක් ලබා ගත්තා. අද තාබා මාව එක්කරන ගෙන් දුන්නා. 260ක් එනවා මට ඒ බෝනස් මුදල. එතකොට මාස දෙක පඩිය ගන්න තිබ්බ මාස දෙකේ පඩියයි 260යි ඔක්කොම මට බාබා එක්කරන ගිහිල්ලා ඉවරලා දුන්නා. ඔයාලට මේ කියන්න තියෙන්නේ ඔයාලත් මේක ලබා ගන්න කියලා මහන්සි වෙන්න තමන් උපරිම මහන්සි වෙන්න ඕනේ. මම මාස දෙකක් තිස්සේ මහන්සිලා තමයි මේ ලබා ගත්තේ. පැහැදිලි මදි ඇති මම වාහනේ යන ගමන් මේ වීඩියෝ එක කරන්නේ. මේ මොකද මම යන බැංකුවට සල්ලි දාමු කිව්ව එකකින්දා අවුරුදු දෙකක් මහන්සිලා මහන්සිලා අපිට ලැබෙන්න තියෙන මුදල තමයි මේ ලබා ගත්තේ. ඇත්තටම මම ගොඩක් බයෙන් හිටියේ මට දෙන්න නැති වෙයි කියලා. මොකද මාස දෙකම මට පඩිය දුන්නෙත් නැහැ. මේ ඒකින්ද ඔක්කොම එකවර දුන්නා මට. කිසිම ප්‍රශ්නයක් වුණේ නැහැ. බය වෙන්න එපා හැමෝම ඉතින් ලබා ගන්න මේක.